இந்த இரக்கத்தை வச்சுதான் வள்ளல் பெருமான் மனிதர்களா அல்லது மிருகங்களா என்று பிரிக்கின்றார். அகக்குலத்தவர் எந்த வேறுபாட்டையும் பாராத பெருமானார் அகக்குலத்தவர் புறக்குலத்தவர் என்று பிரிக்கின்றார். அகக்குலத்தவர் என்பது நாம் ஆன்ம வடிவினர் என்பதை உணர்ந்தால்தான் ஒரு அரும்புக்குள்ள உள்ள ஆன்மாவும் தாவரத்துக்குள்ள நெல்லு பயிருக்குள்ள ஆன்மாவும் மங்களுக்குள்ள ஆன்மாவும் ஒன்றென்று உணர்கின்ற ஜீவகாரண்யம் உள்ளவர்கள் தான் அகக்குலத்தவர் என்று பேசுகிறார். அதை விட்டுட்டு உடற்போற்ற பற்றோடு இருந்து ஒவ்வொரு உயிரையும் உடலையும் பிரித்து அந்த உடலை உண்ணுகின்றவர்களை அவர் புறக்குலத்தவர். அவர்கள் இந்த உடலை பற்றி இருந்து நாமளுடைய சுவைக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்று அவர் மிகவும் அழகாக இந்த இடத்தை பேசுவார். பேசுன மாதிரி செய்தவர். அதான் ஞானசபையில் எழுதி போட்டார். அது அவருடைய காலத்திலே எழுதி போட்டது. நாங்கள் தற்காலத்திலே யாரும் எழுதி போட்டோன்னு யாரும் நினைத்து விடக்கூடாது. அவர் காலத்திலேயே அவரை எழுதி போட்டது. அப்படியானால் மற்றவர்களுக்கு பெருமானுடைய நெறியில இடம் இல்லை என்றால் இடம் உண்டு. அவர்கள் தர்மசாலையில போய் தொண்டு செய்து அங்கு வருகின்ற அடியவர்களுக்கு அன்னம் பாலித்து அவர்களுக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன இடையூறுகளை நீக்கி அப்படி தொண்டு செய்து நீ கொலை புலை தவிர்த்த நெறிக்கு வந்து நீ ஞான சபைக்கு போய் வழிபாடு செய்து அப்புறம் அங்க இருந்து மரணமில்லா பெருவாளை பெறக்கூடிய பக்குவநிலையை நீ அடைவாய். அப்ப அவர் முதல் யாரையுமே வறுக்கவில்லை. கொலை புலை செய்கிறவரும் கூட தர்மசாலைக்கு போய் தொண்டு செய்யலாம், அன்னான பணியில ஈடுபடலாம், நாங்க வர சாப்பாடு பசி ஆட்டி வைக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஞான சபைக்குள்ள போறதுக்கு அவர் பெருமான் அனுமதிக்கல என்றால் அவர்கள் இரக்கம் இல்லாதவர்கள். அப்ப இரக்கத்தை கொஞ்சம் உண்டு பண்ணி கொண்டுதான் ஞான சபைக்கவே அந்த இரக்கத்தை வளர்த்து அந்த இரக்கம்தான் அவர்களுக்கு அந்த மரணமில்லா பெருவாழ்வை திறப்பு. அப்ப இந்த மரணமில்லா பெருவாழ்வு என்பது அவருக்கு மட்டும்தானா என்றா இல்லை. அவருடைய உடலுக்குள்ளே இருக்கின்ற உறுப்புகள் அக உறுப்புகள் அம்சங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கு. ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ள சில உறுப்புகள் இயங்காம இருக்கு. நம்ம இயங்காம இருக்கு. இப்ப மூளை கூட இந்த உலகத்துல அதிகப்படப்பட்ட டோல்டன் நியூட்டன் போன்ற விஞ்ஞானிகளை எடுத்துக்கொண்டா கூட அவர்களுக்கு எல்லாமே மூளையினுடைய ஒற்று அறை கூட சரியாக விரியவில்லை. அவர்கள் அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு அறை கூட விரியவில்லை என்று சொல்றாங்க. சொல்லினோம், விஞ்ஞானமே சொல்லுது அதை. ஆனால் வள்ளல் பெருமான் ஒரு மூளையில 108 அறைகள் இருக்குன்னு பேசுகின்றார்கள். இப்ப நீங்கள் புறநிலையில ஒரு மலையை பார்க்கிறோம். உலகத்துல மலைகள் இருக்கு தானே, மலேசியால கூட மலை இருக்கு. அப்ப அந்த மலைதான் மலைக்கொத்த எங்களுடைய உடம்புல உள்ள உறுப்பு எதுன்னு சொன்னா மூளை. ஏன்னா மூளையை இப்ப மண்டையோட்டை கலட்டி போட்டு அந்த மூளையை பார்த்தா அப்படி மேலே இருக்கிற மாதிரி தான் இப்படி மூளாக தெரியும். அப்ப அந்த மூளையில மலைக்குள்ள அக்கினி இருக்கு, மலைக்குள்ள அக்கினி இருக்கு. அந்த அக்கினி தான் ஒரு காலத்துல அது கம்பி எழுந்து மலையாக இறுகினது. அந்த அக்கினி தான் அக்கினி என்று இப்ப அங்க தண்ணி ஓடுற மாதிரி அக்கினி ஓடும். இப்ப நியூசிலாந்துல அப்படி பேரழிவையை ஏற்படுத்தும் மலைகள்ல தீக்குழம்பு வெளியில வரும், அது பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் இன்னைக்கு விஞ்ஞானம் பேசிக்கொண்டிருக்கு. அதுக்கு காரணம் நாங்கள் தானே ஏவுகணையை பரிசோதிக்கிறோம், அணுகுண்டை பரிசோதிக்கிறோம் கொண்டே மலைகளில வச்சு கடல்ல வச்சு. இப்ப கடலுக்குள்ள ஒரு ஏவுகணை பரிசோதனையோ ஒரு அணுகுண்டை பரிசோதனை செய்தா கூட அந்த அதிர்வுக்கு மலைகள் வெடிப்புகள் உண்டாகும். அடிப்பக்கத்தில் வெடிப்புகள் உண்டாகித்தான் படிப்படியாக அந்த இயற்கையினுடைய சீற்றங்கள்னால் அந்த வெடிப்பு அகண்டுதான் அதுக்கால நெருப்பு கொப்பளிக்கிறது. அப்படி நீர் ஊற்று வருதோ அதே மாதிரி தீக்குழம்பும் திரவமாக இந்த பூமிக்கு அடியிலேயும் இருக்கு, நிலக்கடியிலேயும் இருக்கு. அது வடமுக அக்கினி என்று பேசுவேன். அந்த வடமுக அக்கினி தான் எங்களுடைய இறப்பையிலேயும் அந்த வடமுக அக்கினி இருக்கு. அது ஈரல்ல இருந்து அதுதான் சுரந்து அந்த பித்த நீரை சுரந்து சாய்பாட்டை நடத்துறது. அந்த சாய்பாட்டில கோளாறு வந்தால்தான் எல்லா விதமான நோய்களுக்கும் நாங்கள் காரணமாகி போறோம். அதுகளுக்கு போய் நாங்கள் சிந்திச்சா அந்த 5 நாள் வகுப்புக்கு வந்தால் அதுல நாங்கள் ஓரளவுக்கு சிந்திப்போம். இப்ப அதுகளுக்கு போனா திரும்பி வரையலாது. நாங்கள் பொது உணர்வை பற்றியே என்னுடைய இந்த ஞாயிற்கடையனுடைய நோக்கம் நீங்க எல்லாரும் அன்பா இருக்கும். அன்பண்டு ஒரு மனிதனுக்கு அன்பு செலுத்துவது அல்ல, ஒரு எறும்ப கூட நாங்கள் கொஞ்சி மகளம்.
எறும்ப கூட நாங்கள் இதுவும் என்னுடைய சக ஆன்மாதானே, நானும் எறும்பாக இருந்திருக்கிறேனே, அப்படி எறும்பாக இருந்திருக்கின்ற தருணத்தில நாங்களும் இப்படித்தானே துன்பப்பட்டிருப்போம். இப்ப நாங்கள் மனித பிறவி எங்களுக்கு கிடைத்து விட்டது. அப்ப இந்த நிலையில நாங்கள் துன்பப்பட்டதை போன்று தற்காலத்துல வள்ளல் பெருமானுடைய பிறப்புக்கு பிற்பாடு இந்த ஜீவராசிகள் துன்பப்படலாமா என்ற கேள்வி எங்களுக்கு எழலாம்.